அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் வருகிற சோதனைகள் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம், பிரச்சனைகள் நிமித்தம், உபத்திரவங்களின் நிமித்தம், சிறுமைப்படுத்தப்படுதலின் நிமித்தம் அநேக சமயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். சில சமயத்தில் நமக்கு வருகிற போராட்டங்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டு விடலாம் என்கிற அளவிற்கு போராட்டங்கள் வரும். அதையெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் சோர்ந்து போகிறோம், நமக்கு பலன் இல்லாமல் போகிறது. அதனால் தான் இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்பொழுது நமக்கு சோதனைகள் வருகிறதோ, ஆபத்து வருகிறதோ, அப்பொழுதுதான் நாம் அதிக தைரியத்தை நாம் காட்ட வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என்னுடைய நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி அந்த சமயத்தில் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நாம் சோர்ந்து போகும்போது இன்னும் அது நமக்கு பலவீனத்தை உண்டு பண்ணும். அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சில சமயத்தில் நம்முடைய ஆவி நமக்குள் தயங்கி கொண்டிருக்கும் போது, கலங்கி கொண்டிருக்கும் பொழுது, என்ன முடிவெடுப்பது என்று தெரியாத பொழுது நாம் அநேக சமயத்தில் சோர்ந்து போகிறோம். இந்த முடிவு சரியாக இருக்குமா? இது எடுத்தால் என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த பிரச்சனை என்னவாக முடியுமோ என்று சொல்லி நம்முடைய உள்ளம் தேங்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்களில் நாம் சிக்கி தவிக்கும் போது சோர்ந்து போகிறோம். சில சமயத்தில் நம்முடைய பிரச்சனைகளை என்ன போனால் அவைகள் நம் தலைமயிரை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளோடு கூட நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம். சில சமயத்தில் அநேகருக்கு நாம் உதவி செய்து அவர்கள் நம்மை பற்றி நினைக்காமல் நம்மை பற்றி அவதூறு பேசும்போது நன்மை செய்து எனக்கு என்ன பலன் என்று சோர்ந்து போகிறோம். இல்லை, நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த உலகம் அதன் வேலையை சரியாக செய்கிறது, நாம் நம்முடைய வேலையை சரியாக செய்ய வேண்டும். சில நீரோடைகளில் மீன்களை பார்க்கும் பொழுது, நீரோடைகளில் தண்ணீர் வேகமாய் வந்து கொண்டிருந்தாலும் சில மீன்கள் நாம் பார்க்க முடியும், அது தண்ணீர் வருகிற திசையை எதிர்நோக்கி வேகமாக நீந்தி கொண்டு செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அதே சமயத்தில் செத்துப்போன மீன்கள் தண்ணீர் எந்த திசையில் ஓடுகிறதோ அந்த தண்ணீர் ஓட்டத்திலே, நீர் ஓட்டத்திலே அப்படியே ஓடிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் உயிருள்ள மீன்கள் நீரோட்டத்தை எதிர்த்து அவைகள் நீந்தும். நாம் செத்த மீன்களைப் போல இருக்க விரும்புகிறோமா, அல்லது உயிருள்ள மீன்களைப் போல நீரோட்டத்தை எதிர்த்து நீந்த நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோமா? இந்த பிரச்சனைகள் அவைகளை எதிர்த்து நாம் போராடி நாம் முன்னேறி செல்லும் பொழுது இவைகள் ஒன்றும் நம்மை செய்யாது. நாம் அந்த பிரச்சனைகளை சோர்ந்து போவோமானால் அந்த நீரோட்டம் எப்படி போகிறதோ அப்படித்தான் நாம் போவோம். ஆனால் நாம் சோர்ந்து போகாமல் தைரியத்தோடு கூட, பலத்தோடு கூட, சத்துவத்தோடு கூட செயல்படும் போது அந்த நீரோட்டத்தை எதிர்த்து செல்ல கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் சத்துவத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். நாம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.